ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழ்நாடு அர்பன் ஹேபிட் டெவலப்மெண்ட் போர்டு இருக்குது பாருங்கள், நார்த் சர்க்கிள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. என்னமான பதவி கொடுத்துருக்காங்கன்னா ஸ்போர்ட்கான கோச்சஸ் கேட்டிருக்காங்க. ஸ்போர்ட் கோச்சிங் தான் கேட்டிருக்காங்க. மொத்தமாக 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 30,000 ரூபாய் பார்த்தா பர் மந்த்துக்கு சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த வேலைக்கான டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எப்போ நீங்கள் அப்ளை பண்ணலான்னா 25/6/2024 இருந்து 10/7/2024 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பேஸ்ட் ஆன் த குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கில்லை பொறுத்தா செலக்ட் பண்ணுறதா அவங்க சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்லாம் கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ தான் வைக்கிறாங்க. ஓகே, அடுத்த கட்டமாக எப்படி நீங்கள் அப்ளை பண்ணலாம்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணி டாக்குமெண்ட்ஸை அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தா போஸ்ட் மூலம் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ரெஜிஸ்டர் போஸ்ட் அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலம் அனுப்ப சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுதுன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தேவைப்படும். அதேமாரி 10th 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ்க்கான டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. இதெல்லாமே நீங்கள் கண்டிப்பாக அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி அந்த அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த அட்ரஸ் தான் நீங்கள் அனுப்பி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சர்டிஃபிகேட், அதாவது இன்டர்வியூக்கு பார்த்தா கூப்பிடுவாங்க. மெயில் மூலமாக அனுப்ப உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இது பார்த்தா முழுக்க டெம்பரரி ஜாப் தான் கொடுத்துருக்காங்க. 12 month நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இருந்தாலும் உங்கள் பர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ண போன்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் நார்த்தில் தான் கொடுத்துருக்காங்க. வியாசர்பாடி, அப்புறம் தேனாம்பேட், இந்த மாதிரி இடத்துல தான் உங்களுக்கான வேலையை இருக்க போகுது. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 21 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கும் அவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி பேசிக் கிரைட்டீரியா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபிசிக்கல் எஜுகேஷன்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கலாம், டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கலாம், அல்லது எனி டிகிரி வித் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக மினிமம் 1 இயருக்கான கோச்சிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷன் டிவிஷன்லாம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லாம் கேட்டிருக்காங்க. இனிமேல் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோச்சராக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். இதில் போயிட்டு ஃபோட்டோ ஒட்டிடுங்க. அப்புறம் உங்கள் பெயர் என்ன, ஃபாதர் நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, ஸோ கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே செல்ஃப் அட்டாச் போட்டு நீங்கள் கொரியர் மூலமாக நீங்கள் அனுப்பி வச்சுக்கோங்க. ரெஜிஸ்டர் போஸ்ட் அல்லது ஸ்பீட் போஸ்ட் கேட்டிருக்காங்க, அதன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ கடைசி தேதிக்குள்ளே இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.